பாடலாசிரியர் ஸ்நேகனின் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் மீதான புகார் தொடர்பாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமியை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? நடிகை ஜெயலட்சுமியை மோசடி வழக்கில் திருமங்கலம் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த காலை முதலே திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். சோதனைக்கு பின்பாக காவல் நிலையம் அழைத்து சென்று 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை நடத்திய பின்னர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சினிமா பாடலாசிரியரும் மக்கள் நீதி மைய கட்சியின் நிர்வாகம் இருக்கக்கூடிய ஸ்நேகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 2022ஆம் தேதி ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் என்ற தனது அறக்கட்டளை பெயரில் நடிகை ஜெயலட்சுமி இணையதளம் மற்றும் சமூக வலைதள கணக்குகள் தொடங்கி பொதுமக்களிடம் பணம் வாங்கி வருவதாகவும், இதனால் தனக்கும் தன்னுடைய அறக்கட்டளைக்கும் கலகம் ஏற்பட்டு வருவதாகவும் கடந்த 22 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த புகார் அளித்திருந்தார். அதுக்கு அடுத்து 2 தினங்கள் கழித்து மீண்டும் ஜெயலட்சுமி அவர்களும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதுல ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் தனக்கு தான் சொந்தம் எனவும், தான் இதன் மூலம் பல ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்து வருவதாகவும், தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். மாறி மாறி இருவரும் புகார் கொடுத்த நிலையில திருமங்கலம் காவல் நிலையத்தில் 2 புகாரின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையத்தில் தான் இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்தபோது ஸ்நேகன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், ஜெயலட்சுமி மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக திருமங்கலம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி ஆவணங்களை சரிபார்க்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று காலை முதலே திருமங்கலம் உதவி ஆணையர் வரதராஜன் தலைமையிலான போலீசார் அவரது வீட்டில் சோதனைகளை மேற்கொண்டார்கள். அப்பொழுது ஸ்நேகம் என்ற பெயர்ல தான் ஜெயலட்சுமி அவர்கள் அறக்கட்டளையை தொடங்கி இருப்பதும், ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் என்ற பெயர்ல ஸ்நேகன் அறக்கட்டளை தொடங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2015ஆம் ஆண்டிலே ஸ்நேகன் அறக்கட்டளை தொடங்கி இருப்பதும், 2018ஆம் ஆண்டில் தான் ஜெயலட்சுமி அறக்கட்டளை தொடங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் ஜெயலட்சுமி ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரிலே பணம் வசூலிப்புக்கான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள், போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 1 மணி நேரமாக அவரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜெயலட்சுமி அவர் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சத்தியமா இதுல அநியாயம் இருக்கு. ஒரு சின்ன ஆவணம் கூட நான் பணம் எடுத்ததுக்கோ ஸ்நேகனோட பணம் எடுத்ததுக்கோ எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஆதாரத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு எந்த ஒரு விவரங்களுக்கு நன்றி. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த கேஸ் வரும்போதே எல்லா வித ஆவணம்